வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோ போனா Realme X7 Pro 5G அந்த மொபைலை வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே 6.55 ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED பேனல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட வெயிட் 184 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிம்மான வெயிட் தான் இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட OS அண்ட் ப்ராசஸர். OS அப்படி Android 10 OS இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தவரை புது ப்ராசஸர் இறக்கிருக்காங்க. MediaTek Dimensity 1000+ங்கிற 5G ப்ராசஸரை இந்த மொபைலை கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 4500 பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட்ஸுக்கான குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த சார்ஜ்ல நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 35 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு கான்ஸ்ல வாங்குங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா டீடைல்ஸ் அப்போ பேக் கேமரா 64 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோவும் 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைல ஃப்ரண்ட் கேமரா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டீடைல்ஸ். ரேம் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் 128GB ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த மொபைல் ஒரு 5G மொபைல். இன்னும் இந்தியாவில் 5G வரல. 5G வந்துச்சுன்னு இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவு உங்களோட மொபைல் நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாலே சும்மா வேற லெவலில் இருக்கும் அந்த மொபைலோட சவுண்டு. இந்த மொபைலே அதே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலை நீங்கள் எவ்வளோதான் கேம்ஸ் விளாண்டாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூவை உங்களால் உணரவே முடியாது. அந்த அளவுக்கு கூலிங் டெக்னாலஜி இந்த மொபைல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6.55 ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 65 வாட்ஸுக்கான குவிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ப்ளஸ் பாயிண்ட் அடிக்கிட்டே போகலாம் இந்த மொபைலில். அடுத்து இந்த மொபைலோட மைனஸ் பாயிண்ட். இந்த மொபைலில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன மைனஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஓவரா கேம்ஸ் விளாடிங்கன்னா சில நேரத்தில் ஃப்ரேம் கிராப்ஸை உங்களால் உணர முடியும். இது இந்த மொபைலோட ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்து இந்த மொபைல விவோ V20 மொபைலோட அட்வான்ஸா இருக்குன்னு நினைச்சு நீங்க வாங்கினீங்கன்னா இப்பயே அதை மறந்துமே முடியும். விவோ V20 மொபைல் மேல இந்த மொபைல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இப்பயே இந்த நிலப்ப நீங்க விட்டுருங்க. ஆக மொத்தம் இந்த மொபைலை நீங்க வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் விவோ V20 அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு இந்த மொபைல் நீங்க சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. பை. See you.